மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் கடந்த மாதம் தாட்கோ மூலியமாக தூய்மை பணியாளர்களுக்கு என்று பிரத்யேகமாக அட்டைகள் வழங்கப்பட்டது. இதன் மூலமாக மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களும் தனியாருக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்களும் இந்த தாட்கோ கார்டன் மூலம் பயன்பெறலாம். இந்த தாட்கோ கார்டன் மூலியமாக தூய்மை பணியாளர்கள் பணியில் இருக்கும் பொழுது இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 2 லட்சமிலிருந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் 5 லட்சமாக அதை உயர்த்தி வழங்கியிருக்கிறார். அதேபோல் தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருந்தால், அவர்களுக்கு கை போகக்கூடிய சூழல், கால் அடிப்படக்கூடிய சூழல் இருந்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கியிருக்கிறார். அதேபோல் தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகள் கல்வி பயில வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்று மாதம் 1000 ரூபாய் அதேபோல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸும் இந்த கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு என்று தனியாக வழங்கப்படுகிறது. கடந்த மாதம் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களும் இந்த கார்டு மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மாநகராட்சிக்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் தனியாரில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த வசதிகள் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இது நம்ம மண்டலத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு ஜோன் ஆஃபீஸ்லேயும் ஹெல்ப் டெஸ்க்குன்னு வச்சுருக்கோம். ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் அங்கே சென்று அவர்கள் இந்த தாட்கோவில் அவர்கள் பெயரை பதிவிட்டு ரெஜிஸ்டர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் இன்றைக்கு மண்டலம் 4, 5, 6, 7, 8 உட்பட்ட மண்டலங்களில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் மலேரியா பணியாளர்களுக்கும் மாநகராட்சி சார்பாக சீருடை வழங்கப்பட்டது. தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் பகல் நேரம் இரவு நேரம் என்று பணியாற்றுகிறார்கள். இரவு நேரங்களில் தங்கள் சாலையில் பணியாற்றும் போது சில விபத்துகள் ஏற்படுகிறது. அதை தவிர்க்கும் விதமாக இந்த தூய்மை பணியாளர்களின் சீருடையில் ரேடியம் பொருத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் வரக்கூடியவர்களுக்கு இந்த வழியில் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது தெரியும் விதமாக இந்த சீருடையில் அங்கீகரிக்கப்பட்டு பிரத்யேகமாக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முதற்கட்டமாக 400 தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மே மாதம் முழுவதும் நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்டு 11,000 தூய்மை பணியாளர்களுக்கு இது வழங்க இருக்கிறோம். நம்ம இப்போ கொடுங்கியூர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் இப்போ மாநகராட்சி சார்பாக கொடுங்கியூரில் இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே ஆல்ரெடி பயோமைனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. தொடர்ந்து பயோ சிஎன்ஜி பிளான்ட்டும் அமைக்கப்படும். அதை தொடர்ந்து இன்றைக்கு வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டும் அமைக்கப்படும். இதில் சில மாமன்ற உறுப்பினர் வடசென்னைக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியின் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சில கேள்விகள் இருந்தது. அதைத் தொடர்ந்து ஹைதராபாத்துக்கு சென்று அங்கே 10 ஆண்டுகளாக இந்த வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட் செயலில் இருக்கிறது. அந்த பிளான்ட்டினை ஆய்வு செய்தோம். அதை ஆய்வு செய்யும் பொழுது அங்கே நச்சுத்தன்மை கொண்ட எந்த ஒரு ஆஷோ இல்லை கேஸோ வெளியில் வரலை அப்படின்றதை தெரிவித்திருக்கிறார்கள். அதோட 3 மாத பதிவுகள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த பதிவுகளை ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி நச்சுத்தன்மையோடு எந்த ஒரு புகையும் வெளியில் வராத சூழல் இருப்பதனால தொடர்ந்து நம்ம கொடுங்கியூர் பகுதிகளில் இத்திட்டம் தொடரப்படும். 6 கோடி ரூபாய் நீலக்கொடி கடற்கரைக்கு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். பணிகள் போயிட்டு எப்போ அது பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கான நீலக்கொடிக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வரக்கூடிய நாட்கள் விரைவில் அத்திட்டம் துவங்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். ஓகே, தேங்க்யூ.